பர்த்டே மினி விளாக் பார்ட் 2 வீடியோ தான் இது. இந்த கிஃப்ட்டை வந்து போன வீடியோவில் நான் காட்ட மறந்துட்டேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது, ரிஸ்வானா பொட்டிக்குன்னு சொல்லி க்யூட்டாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிஃப்டெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுக்காக. அதை எடுத்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு நான் வியர் பண்ணேன். போட்டு பார்த்தா கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. என்ன சைஸ் வாங்குறேனே தெரில. எக்ஸல் எடுத்தால் லூஸாக இருக்குது, எல் எடுத்தால் டைட்டாக இருக்குது. இதுக்கு இடையில நான் என்ன சைஸ் சூஸ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப லூஸாக இருந்துச்சு. அதோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஆல்டர் பண்ணலான்னு சொல்லி வச்சுட்டு சாப்பிட வந்துட்டேன். சாப்பிட வந்தால் இங்கே அதை விட பெரிய சர்ப்ரைஸ். லஞ்ச் எப்படியும் ஸ்பெஷலாக இருக்கும்னு தெரியும். சாப்பிட வந்து உட்காந்தா என்னை சுற்றி ரவுண்டு கட்டி பல டிஷ்ஷஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் தான் என்னன்னு கேட்டால் 25th பர்த்டேக்கு 25 டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி அந்த சீக்ரெட்டே ரிவீல் பண்ணாங்க. உண்மையாகவே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நிறையா ஃபுட்டு எனக்கு பிடிச்சது அதில் இருந்துச்சு. அப்பளம், பாயசம், அப்புறம் இளநீரோட அந்த வழுக்க இருக்குல்ல, அதை வச்சு கேசரி, ரொம்ப டிஃப்ரெண்ட் ஐட்டம், சாக்லேட் பாயசம், அப்புறம் ஜவ்வரிசி பாயசம், நிறைய வெரைட்டி இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த அப்பளம் வித் பாயசம் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஃபுட்டெல்லாம் யார் எனக்கு சமைச்சு கொடுத்தான்னு சொல்லி தனியாகவே ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரியான மழை அப்படி அடித்து ஊற்றிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அவுட்ஃபிட் திரும்ப ஆல்டர் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை எடுத்து முடிச்சுட்டு அன்னைக்கு டே எனக்கு அப்படி தான் சூப்பராக போச்சு. இந்த அவுட்ஃபிட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.